ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்போம். இது வியாழக்கிழமை மதியானம் 1 மணி ஆகுது. சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். காலையிலேயே எழுந்து லஞ்சு எல்லாமே எனக்கு எப்போதுமே ப்ரிப்பேர் ஆகிடும். 9:00க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுருவேன். இன்றைக்கி மோப்பும் போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு வாசல் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. எப்போதுமே நான் வாசப்படி அலசி விடுவேன். இந்த வாட்டி கதவு எல்லாத்தையும் தொடச்சிடலாம். ஏன்னா சிவராத்திரி வேறு வருது. அப்போயும் திருப்பி மோப் போடணும். அப்போ கதவெல்லாம் இந்த கதவை துடைக்க வேண்டாம், மீதி ரூம் கதவெல்லாம் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசக்கதவெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். பசங்க எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் பசங்க, என் தங்கச்சி, என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பசங்க எல்லோரும் சேர்ந்து விளையாண்டு பெயிண்ட் அடித்து வச்சுட்டாங்க. அந்த பெயிண்ட் போகவே மாட்டுது. அது என்னன்னு தெரியல. நானும் ஃபுல்லாக அலசி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் படி எல்லாத்தையும் அலசி விட்டுட்டேன். அலசி விட்டுட்டு பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் வாசலில் பிள்ளையார் வச்சுருப்பேன். அவரையும் கழுவி வச்சுட்டு அவருக்கும் பொட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அவருக்கு தான் பொட்டு வச்சேன். பொட்டு வச்சுட்டு மீதி எல்லா இடத்துலையும் பொட்டு வச்சுட்டேன். நான் எப்போதுமே மஞ்சள் வந்து சாமிக்குன்னு தனியாக வச்சுருப்பேன். அதில் வந்து மஞ்சள், ஜவ்வாது, புனுகு, பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி சேர்ப்பேன். இப்போ ஏலக்காய் பொடி இல்லை. அப்புறம் பன்னீர் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து தான் வைப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணுதா இல்லையான்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோன்னே ஓரளவுக்கு எனக்கு நெகட்டிவிட்டிலாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா எப்போதுமே கதவுல நற்பவின்னு எழுதி வச்சுருவேன். இதுவும் நான் கொஞ்ச நாளாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா வச்சு முடித்தோன்னே மஞ்சள் குங்குமம்லாம் கீழே சிதறி இருக்கும்ல, அதெல்லாம் அந்த துணியை வச்சே நான் தொடச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நாளைக்கு வந்து விளக்கேத்துறது தான். நான் போன வாரமே விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். அதனால் இந்த வாரம் விளக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன்.